ஓம் சாந்தி. முரளி தேதி 8/7/2026 காலை முரளி பாப்தாதா மதுவன். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, இந்த சபையில் வெளிநோக்கு முகத்தில் அமரக்கூடாது, பாபாவின் நினைவில் அமர வேண்டும். உற்றார் உறவினர் அல்லது தொழில் போன்றவைகளை நினைவு செய்வதால் வாயு மண்டலத்தில் தடைகள் ஏற்படும். கேள்வி: மனிதர்கள் செய்ய முடியாத குழந்தைகள் உங்களுடைய ஆன்மீக ட்ரில்லின் விசேஷ தன்மை என்ன? பதில்: உங்களுடைய ஆன்மீக ட்ரில் புத்திக்குரியது. அதனுடைய விசேஷ தன்மை, நீங்கள் நாயகிகளாகி தனது நாயகனை நினைவு செய்ய வேண்டும். இதனைத்தான் கீதையிலும் சொல்லப்பட்டுள்ளது, மன்மனாபவ. ஆனால் மனிதர்கள் தனது நாயகன் பரமாத்மாவை அறிவதே இல்லை எனும்போது ட்ரில் எப்படி செய்ய முடியும்? அவர்கள் ஒருவருக்கொருவர் உடல் ரீதியான ட்ரில் சொல்லிக் கொடுக்கின்றனர். ஓம் சாந்தி. குழந்தைகள் புரிந்து கொண்டார்கள். குழந்தைகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பாபாவும் புரிந்து கொண்டார். யோகா செய்விக்கக்கூடியவர். நினைவு யாத்திரையின் ட்ரில் செய்விக்கின்றார். வாயால் ஒன்றும் உச்சரிக்க வேண்டியதில்லை. யாருடைய நினைவில் இருக்க வேண்டும்? பரமபிதா பரமாத்மா நினைவில். அவருடைய நினைவில் இருப்பதால் நம்முடைய அனைத்து பாவ கர்மங்களும் சாம்பலாகிவிடும். மேலும் யார் எந்த அளவு நினைவு என்ற ட்ரில்லில் இருக்கின்றார்களோ அவர்கள் பாவ கர்மத்தை வென்றவராகிவிடுவார்கள். இது ஆன்மீக ட்ரில், உடலுக்கான ட்ரில் கிடையாது. பாரதத்தில் கற்றுத்தரும் ட்ரில் அனைத்தும் பௌதீக ட்ரில் ஆகும். ஆனால் இது ஆன்மீக ட்ரில் ஆகும். இந்த ஆன்மீக ட்ரில்லை குழந்தைகளான உங்களை தவிர வேறு யாரும் அறியவில்லை. இந்த ஆன்மீக ட்ரில் பற்றி ஜாடையாக கீதையில் கூட சொல்லப்பட்டுள்ளது. பகவானுடைய மகா வாக்கியம் என்றால் பகவானின் குழந்தைகளுக்காக கூறும் மகா வாக்கியம். நீங்கள் இப்பொழுது பகவான் சிவ பாபாவின் குழந்தைகள் ஆகியுள்ளீர்கள் அல்லவா? குழந்தைகளுக்கு தந்தையை நினைவு செய்யுங்கள், ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள் என்று கட்டளையிடுகிறார். பாபா கூட ட்ரில் கற்றுக் கொடுக்கின்றார். குழந்தைகள் கூட இந்த ட்ரில் தான் கற்றுக் கொடுக்கின்றார்கள். கல்பத்திற்கு முன்பு கூட பாபா என்னை நினைவு செய்யுங்கள் என்று சொன்னார். இதை அடிக்கடி சொல்ல வேண்டிய அவசியமில்லை, ஆனாலும் கூற வேண்டியுள்ளது. இங்கே அமர்ந்து உற்றார் உறவினர் தொழில் என்று நினைத்தால் வாயு மண்டலத்தில் தடை போடுகிறீர்கள். இங்கே அமர்ந்து எப்படி பாபாவை நினைவு செய்கிறீர்களோ அதே போல் நடக்கும் போதும் போகும்போதும் வரும்போதும் எந்த காரியம் செய்யும் போதும் பாபாவை நினைக்க வேண்டும். எப்படி நாயகி நாயகனை நினைக்கின்றார்கள். அவர்களின் நினைவு ஸ்தூலமானது, உங்களுடையது ஆன்மீகமான நினைவு. பக்தி மார்க்கத்தில் கூட பரமாத்மாவை நாயகனாக நினைக்கும் நாயகிகள் ஆத்மாக்கள் உள்ளார்கள். ஆனால் நாயகனை அறிவதே இல்லை. தன்னுடைய ஆத்மாவை பற்றியும் அறிவதே இல்லை. நாயகன் பாபா வந்துள்ளார். பக்தி மார்க்கத்தில் இருந்து ஆத்மாக்கள் நாயகிகளாக உள்ளார்கள். இது ஆத்மா பரமாத்மா விஷயமாகும். பாபா நம் முன்னால் வந்து சொல்கிறார், நாயகிகளே, நீங்கள் பாபா வாருங்கள் என்று நாயகனை நினைவு செய்தீர்கள். நீங்கள் வந்து எங்களை துன்பத்திலிருந்து விடுதலை செய்யுங்கள், மேலும் சாந்தி தாமத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள் என்றும் அழைத்தீர்கள். இப்பொழுது இந்த துக்க தாமம் மரணலோகம் அழியப் போகிறது என்று நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். அமரலோகத்திற்கு வெற்றி, மரணலோகம் அழியப் போகிறது. நீங்கள் இப்பொழுது பிராமணர்கள் ஆகியுள்ளீர்கள். உங்களில் கூட வரிசை கிரமமாகத்தான் இருக்கிறீர்கள். குழந்தைகளான நீங்கள் முழு நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். நாம் இப்பொழுது நரகத்திலிருந்து ஸ்வர்க்கவாசி ஆவதற்காக முயற்சி செய்கின்றோம். இந்த நம்பிக்கையை கொடுப்பது கீதையின் பகவான் ஆவார். அவர் ஒருவர்தான் நிராகார பகவான். நிராகாரமானவர் நிராகாரமாகவே உள்ளார் என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். அவர் எப்படி இங்கு வந்து கற்பிக்க முடியும்? பாபாவை அறியாததால் நாடகத்தின்படி
கிருஷ்ணர் பெயரை போட்டுவிட்டார்கள். கிருஷ்ணர் மேலும் சிவனின் சம்பந்தம் மிகவும் நெருக்கமாக உள்ளது. சிவ ஜெயந்தி சங்கம யுகத்தில் தான் நடக்கின்றது. பின்பு நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி ஏற்படுகின்றது. சிவ ஜெயந்தி இரவில், கிருஷ்ண ஜெயந்தி காலையில், அதை அதிகாலை என்று சொல்கிறோம். எப்பொழுது சிவராத்திரி பூர்த்தி ஆகின்றதோ அப்பொழுதுதான் கிருஷ்ண ஜெயந்தி ஏற்படுகின்றது. இந்த விஷயங்களை குழந்தைகள் நீங்கள் தான் புரிந்து கொள்ள முடியும். இந்த சபையில் வெளிநோக்கு முகம் உள்ளவர்கள் யாரும் அமர முடியாது. இதுதான் சட்டம். பாபாவின் நினைவில் இருக்க வேண்டும். மனிதர்கள், ஹே பதித்த பாவனனே, வாருங்கள், வந்து எங்களை தூய்மையாக்குங்கள் என்று அழைக்கின்றார்கள். ஆனால் நாடகத்தின்படி கல்புத்தியாக இருக்கும் காரணத்தால் ஒன்றும் புரிந்து கொள்வதில்லை. அறிந்திருந்தால் சொல்வார்கள் அல்லவா? இப்பொழுது கலியுகத்தின் கடைசியில் இருக்கின்றோம் என்பது கூட அறியாமல் இருக்கின்றார்கள். பின்பு பாபா எப்பொழுது வருகின்றாரோ அப்பொழுது மீண்டும் ஆரம்பமாகிறது. மனிதர்கள் முழுவதும் ஆழ்ந்த இருளில் உள்ளார்கள். இன்னும் கலியுகம் 40,000 ஆண்டுகள் உள்ளன என்று நினைக்கிறார்கள். எல்லைக்குட்பட்ட தந்தை ஒருபோதும் பதித்த பாவனன் ஆக முடியாது என்று எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை புரிய வைக்கின்றார். பாபு என்ற பெயர் அநேகருக்கு வைக்கின்றார்கள். ஆன்மீக தந்தைதான் பதித்த பாவனன் ஞானக்கடலாக உள்ளார். குழந்தைகள் தூய்மையாவதற்காக ஞானம் தேவை. தண்ணீரில் குளிப்பதால் யாரும் தூய்மையாக முடியாது. சிவபாபா நம் முன்னால் இவர் உடலில் பிரத்யட்சமாகி உள்ளார் என்பதை புரிந்து கொண்டீர்கள். பிரம்மா மூலமாக பிராமணர்களுக்கு ராஜயோகம் சொல்லிக் கொடுக்கின்றார். அங்கே அவர்கள் அர்ஜுனனுக்குத்தான் மகா வாக்கியம் கூறியதாக சொல்லிவிட்டார்கள். பிராமணர்களை பற்றிய அடையாளமே இல்லை. பிரம்மா மூலமாக ஸ்தாபனை, விஷ்ணு மூலமாக பரிபாலனை என்று பாடியுள்ளார்கள். பிரம்மா மூலமாகத்தான் ஸ்தாபனை செய்கிறார். விஷ்ணு மூலமாக இல்லை, சங்கரர் மூலமாக இல்லை. நீங்கள் குழந்தைகள் இதை புரிந்து கொண்டீர்கள். பாபா இங்கேதான் வர வேண்டியதாக உள்ளது. திரும்பி யாராலும் செல்ல முடியாது. யாரெல்லாம் இங்கே சதோ பிரதானத்தில் வருகின்றார்களோ அவர்கள் ரஜோ தமோ நிலையை கடந்துதான் ஆக வேண்டும். கிருஷ்ணர் முழுமையாக 84 பிறவிகள் எடுக்கின்றார். மேலும் முழுமையாக 5000 ஆண்டு கால நடிப்பை நடிக்கின்றார். ஆத்மா வயிற்றில் இருந்தாலும் ஜென்மம் எடுத்தாகிவிட்டது என்பதாகும். கிருஷ்ணரின் ஆத்மா எப்பொழுது சத்யுகத்தில் கர்ப்பத்தில் பிரவேசம் ஆகின்றதோ அப்பொழுது இருந்தே 5000 வருடம் ஆரம்பமாகி விடுகிறது. சிவ ஜெயந்தி கொண்டாடுகிறோம் என்றால் இவர் உடலில்தான் அமர்ந்தார் அல்லவா? கிருஷ்ணரின் ஆத்மா கூட கர்ப்பத்தில், அதாவது கர்ப்ப குகையில் வந்ததிலிருந்து 5000 ஆண்டு காலம் ஆரம்பமாகி விடுகின்றது. ஆனால் கூட குறைவாக இருந்தால் 5000 வருடத்திலும் குறைந்துவிடும். இது மிகவும் சூக்ஷ்மமான புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். கிருஷ்ணருடைய ஆத்மா கூட இப்பொழுது மீண்டும் ஞானத்தை அடைகின்றது. மீண்டும் ஸ்ரீ கிருஷ்ண நிலையை அடைவதற்காக என்பதை குழந்தைகள் நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். நீங்கள் கூட கம்சபுரியிலிருந்து கிருஷ்ணபுரிக்கு செல்கிறீர்கள். இந்த விஷயங்களை பாபா வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். மாயை மிகவும் குத்துச்சண்டைக்காரன் என்று பாபா சொல்கிறார். நல்ல நல்ல மகாரதிகளையும் கூட தோல்வி அடைய வைக்கிறது. ஞானம் கேட்கும் போதே கிரகாச்சாரம் வந்து அமர்ந்து விடுகிறது. ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், பாபா குழந்தை ஆகின்றார்கள், ஞானம் கேட்கின்றார்கள், மாயாவால் பிறகு ஓடி போய் விடுகின்றார்கள். வருமானத்தில் கிரகாச்சாரம் வந்து விடுகிறது. ராகு திசை இப்பொழுது அனைவருக்கும் பிடித்துள்ளது. இப்பொழுது உங்களிடம் குரு திசை வந்துள்ளது. போக போக பிறகு யாருக்காவது ராகுவின் கிரகம் ஏற்பட்டு விடுகிறது. அப்பொழுதுதான் மகான் முட்டாளை பார்க்க வேண்டுமா, அவர்களை இங்குதான் பார்க்க முடியும் என்று பாபா சொல்கிறார். நாம் பாபாவிடமிருந்து ஆஸ்தியை எடுத்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய ஆத்மா சொல்கிறது, பாபா உங்களிடமிருந்து கல்பத்திற்கு முன்பு கூட ஆஸ்தியை அடைந்துள்ளோம், மீண்டும் இப்பொழுது பாபாவிடம் வந்துள்ளோம். பாபா புரிய வைக்கின்றார்,
வெளியில் சென்டரில் கூட இதை புரிந்து கொள்ள நிறைய பேர் வருகின்றார்கள். இங்குதான் மதுபனில்தான் இந்திர சபை உள்ளது. இந்திரன் சிவபாபா தானே? அவர்தான் ஞான மழை பொழிகின்றார். அவர் ஞானக்கடல் அல்லவா? நீங்கள் நதியும் கூட சரோவரும் கூட. ஞானக்கடல் இவர் உடலில் அமர்ந்து குழந்தைகள் சொர்க்கத்திற்கு செல்ல தகுதியாக ஆக்குகின்றார். சொர்க்கத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் ராஜ்யம் இருக்கும். இதுதான் இல்லற தர்மத்தின் லட்சியம். நாங்கள் ஞான சிதையில் அமர்ந்து லக்ஷ்மி நாராயணன் ஆகின்றோம் என்று சொல்கிறீர்கள். உயர்ந்த பதவியை அடைய வேண்டும் அல்லவா? அரை கல்பமாக ஆத்மாக்கள் துடித்து கொண்டு இருந்தன. பாபா வாருங்கள், வந்து ராஜயோகம் கற்றுத்தந்து எங்களை தூய்மையாக்குங்கள். பாபா ஜாடையாக சொல்கிறார், பாரதவாசிகள் தேவி தேவதைகளை வணங்குபவர்களே 84 ஜென்மங்கள் அனுபவிப்பார்கள். யார் தேவி தேவதைகளாக இருந்து பின்பு பக்தர்களாக இருக்கின்றார்களோ முயற்சி செய்து அவர்களுக்கு புரிய வையுங்கள். பாபா வந்து எப்படி 3 தர்மத்தை ஸ்தாபனை செய்கின்றார்? பிராமணன், சூரிய வம்சம், சந்திர வம்சம் 3 தர்மங்கள் ஸ்தாபனை செய்கின்றார். பின்பு அரை கல்பம் எந்த தர்மமும் ஸ்தாபனையாகாது. பின்பு அரை கல்பம் எத்தனை மடங்கள் அநேக தர்மங்கள் ஸ்தாபனை ஆகின்றன. அரை கல்பம் ஒரே ஒரு தர்மம் தான் இருக்கும். அதுவும் சங்கமேகத்தில்தான் எதிர்காலத்திற்காக ராஜ்யம் ஸ்தாபனை ஆகின்றது. அதுவும் இந்த பழைய உலகத்தில்தான் தன்னுடைய தர்மத்தை ஸ்தாபனை செய்கின்றார். வேறு எந்த சக்தியும் இல்லை. பாபா எங்களை தன்னுடையவராக ஆக்கி கொண்டு சூரிய வம்சம், சந்திர வம்ச குலத்தை ஸ்தாபனை செய்து மற்ற அனைத்தையும் விநாசம் செய்விக்கின்றார். அனைத்து ஆத்மாக்களும் சாந்தி தாமத்திற்கு சென்று விடுகின்றார்கள். நீங்கள்தான் சுகத்தில் வருகின்றீர்கள். அந்த நேரத்தில் எந்த துன்பமும் இல்லை. அதற்காக பாபாவை நினைப்பதற்கு உங்கள் புத்தியில் இந்த ஞானம் இருக்க வேண்டும். பாபா தான் ஞான கடலாக உள்ளார். அவர்தான் இந்த ஞானம் கொடுக்கின்றார் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். கடல் ஒருவர்தான். நீங்கள் உங்களை கடல் என்று சொல்ல முடியாது. நீங்கள் அவருக்கு உதவி செய்கிறீர்கள். அதனால் உங்களை ஞான கங்கைகள் என்று சொல்கின்றார். கடலின் குழந்தைகள் காமசிதியில் அமர்ந்து எரிந்து விட்டீர்கள். அதனால் பத்தீத்தமாகிவிட்டீர்கள். இப்பொழுது நீங்கள் என்னை நினைத்துதான் தூய்மையாகின்றீர்கள். இந்த சிருஷ்டி சக்கரம் 4 பாகம் கொண்டது. அதனால்தான் 4 யுகம் என்கின்றோம். இது சங்கமயுகம், கல்யாணக்கார யுகம், கும்பம் என்று சொல்கிறோம். கும்பம் என்பதை திருவிழா என்றும் சொல்லப்படுகிறது. நதிகள் எல்லாம் கடலில் வந்து கலக்கின்றன. ஆத்மா வந்து பரமாத்மாவை சந்திக்கின்றன. இதைத்தான் கும்பம் என்று சொல்லப்படுகின்றது. ஆத்மா பரமாத்மாவை சந்திக்கும் விழாவை கூட நீங்கள் பார்க்கின்றீர்கள். நீங்கள் உங்களுக்குள் சந்திக்கும் செமினார் எல்லாம் செய்கின்றீர்கள். இதை கும்ப விழா என்று சொல்ல மாட்டார்கள். கடல் தன்னுடைய இடத்தில் அமர்ந்து உள்ளார். எங்கே இவர் உடல் இருக்கின்றதோ அங்கேதான் ஞான கடல் இருக்கின்றார். மற்றபடி நீங்கள் ஞான கங்கைகள் தங்களுக்குள் சந்தித்துக் கொள்கின்றீர்கள். நதிகளில் கூட சிறியது பெரியது என்று இருக்கும் அல்லவா? அங்கே ஸ்நானம் செய்கின்றார்கள். கங்கை, யமுனை, சரஸ்வதி என்றெல்லாம் இருக்கின்றதல்லவா? டெல்லி யமுனை நதிக்கரையில்தான் சொர்க்கம் உருவாகின்றது, கிருஷ்ணபுரி உருவாகின்றது. டெல்லிக்குத்தான் பரிஸ்தான் என்று சொல்லப்படுகின்றது. இங்குதான் லட்சுமி நாராயணர் ஆட்சி ஏற்படுகின்றது. கிருஷ்ணரின் ராஜ்யம் என்று சொல்வதில்லை. ராதை கிருஷ்ணர் எப்பொழுது தம்பதிகள் ஆகின்றார்களோ அப்பொழுதுதான் ராஜ்யம் செய்ய முடியும். இப்பொழுது குழந்தைகள் நீங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்கள். மாயாவின் புயல்கள் அதிகமாக வரும். இது எல்லையற்ற குத்துச்சண்டை. ஒவ்வொருவரும் 5 விகாரங்களோடு யுத்தம் செய்கின்றீர்கள். நாம் நிரந்தரமாக பாபாவை நினைவு செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றோம். ஆனால் மாயா நம்முடைய யோகத்தை பறக்க செய்து விடுகிறது. ஒரு விளையாட்டு கூட காட்டுகின்றார்கள். பரமாத்மா தன் பக்கம் இழுக்கின்றார், மாயா தன் பக்கம் இழுக்கின்றது. இது போல் ஒரு நாடகம் கூட தயாரித்துள்ளார்கள்.
சினிமாவில் ஆடம்பரம் இப்பொழுதுதான் ஏற்படுகின்றது. உங்களுக்கு நாடகத்தின் படி புரிய வைக்க வேண்டியுள்ளது. நாடகத்தில் கூட மாற்றங்கள் ஏற்படுகின்றன. இது அனாதி அழியாத நாடகம். உருவாக்கப்பட்டுள்ளது, உருவானது, உருவாக்கப்பட்டது, நடந்து கொண்டிருக்கிறது. யாராவது இறந்துவிட்டால் இவ்வளவுதான், அவர்கள் பாற்று என்று உள்ளது. நாம் இதற்கு ஏன் கவலைப்பட வேண்டும்? நாடகம்தானே. உடலை விட்டு போன பின்பு வர முடியுமா என்ன? அழுவதால் என்ன பலன்? இந்த உலகத்தின் பெயரே துக்கதாமமாகும். சத்யுகத்தில் மோகத்தை வென்ற ராஜாக்கள் இருப்பார்கள். இதை பற்றிய கதைகள் கூட உள்ளன. சத்யுகத்தில் மோகம், அதாவது பற்று என்ற பெயரே இல்லை. இங்கே மனிதர்களுக்கு எவ்வளவு பற்று உள்ளது. இறந்த வீட்டில் யாருக்காவது அழுகை வரவில்லை என்றாலும் கூட அழுது அவர்களை அழ வைத்து விடுவார்கள். மற்றவர்கள் இவர்கள் கவலைப்படுகின்றார்கள் என்று நினைக்க வேண்டும். கவலைப்படவில்லை என்றால் திட்டுவார்கள். பாரதத்தில்தான் இந்த பழக்கம் எல்லாம் உள்ளது. பாரதத்தில்தான் சுகம் இருந்தது. பாரதத்தில் அதிக துன்பம் உள்ளன. பாரதத்தில்தான் பகவான் பகவதி ராஜ்யம் செய்தார்கள். வெளிநாட்டவர்கள் பழைய படங்களை எல்லாம் மகிழ்ச்சியாக வாங்குகிறார்கள். பழைய பொருளுக்கு மிகவும் மதிப்பு உள்ளது. அனைத்திலும் பழமையான சிவன் வந்திருக்கிறார் இங்கே அல்லவா? அவருக்கு எவ்வளவு பூஜை நடக்கின்றன. இப்பொழுதும் சிவபாபா வந்துள்ளார். நீங்கள் இப்பொழுது பூஜை செய்ய மாட்டீர்கள். அவர் வந்து போனதால் தான் அவருக்கு பூஜை செய்கின்றார்கள். நல்லது. இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, நாடகத்தின் ஞானத்தை புத்தியில் வைத்துக்கொண்டு கவலையற்றவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அறிந்துள்ளீர்கள், உருவாக்கப்பட்ட நாடகம் இது பற்றற்றவர்களாக ஆக வேண்டும். இரண்டாவது, பாபா மூலம் உங்களுக்கு குரு திசை ஏற்பட்டுள்ளது. இதை கவனமாக வைத்து கொள்ள வேண்டும். ராகு திசை பட்டுவிடக்கூடாது. எந்த ஒரு கிரகம் பட்டாலும் அதை ஞானத்தால் அழித்து விட வேண்டும். வரதானம், தனது டென்ஷன் மீது அட்டென்ஷன் கொடுத்து உலகத்தின் டென்ஷனை முடித்துவிடக்கூடிய விஸ்வ கல்யாணக்காரி ஆகுக. மற்றவர்களின் மீது அதிக அட்டென்ஷன் செலுத்தினீர்கள் என்றால் தனக்குள் டென்ஷன் உருவாகும். எனவே விஸ்தாரம் ஆக்குவதற்கு பதிலாக சாரஸ்வரூபத்தில் நினைத்து விடுங்கள். எண்ணங்களின் எண்ணிக்கையை குறைத்து தரமான எண்ணங்களை எண்ணுங்கள். முதலில் தனது டென்ஷன் மீது அட்டென்ஷன் கொடுங்கள். அப்பொழுது உலகில் உள்ள அநேக விதமான டென்ஷன்களை முடித்து விஸ்வ கல்யாணக்காரி ஆக முடியும். முதலில் தன்னை பாருங்கள். தனது சேவை முதலில். தனது சேவையை செய்தீர்கள் என்றால் மற்றவர்களின் சேவை தானாகவே நடந்துவிடும். ஸ்லோகன்: யோகத்தின் அனுபவம் செய்ய வேண்டுமானால் உறுதி சக்தி மூலம் மனதை கட்டுப்படுத்துங்கள். அவ்யக்த சைகை ஜுவாலா சொரூப நிலையில் இருந்து கொண்டு சக்திசாலி நினைவின் அனுபவம் செய்யுங்கள். ஸ்தாபனைக்கு நிமித்தமாக இருப்பவர்கள் எவ்வளவு ஜுவாலா ரூபம் ஆகிறார்களோ அவ்வளவு விநாச ஜுவாலை வெளிப்படையாகும். குழு ரூபத்தில் ஜுவாலா ரூப நினைவு உலகத்தின் விநாச காரியத்தை நிறைவேற்றும். இதற்காக ஒவ்வொரு சேவை நிலையத்திலும் விசேஷ யோகா புரோகிராம் நடந்து கொண்டே இருக்குமானால் விநாச ஜுவாலையை பரப்புவதற்கான காற்று வீசும். யோக அக்னியால் விநாசத்தின் அக்னி எரியும். ஜுவாலையினால் ஜுவாலை கொழுந்துவிட்டு எரியும். ஓம் சாந்தி.